வணக்கம் நண்பர்களே. ஐயப்பனின் வரலாறு. காலத்தின் கருவறையில் மறைந்திருந்த ஒரு கதை. காடுகளும் மலைகளும் சூழ்ந்த ஒரு பகுதியில் வரமுனி என்ற ஒரு பெரும் தவசி வாழ்ந்து வந்தார். அவரது தவத்தின் வலிமை அளப்பரியது. பல ஆண்டுகள் கடுமையாக தவம் இயற்றி அசாதாரண சக்திகளை பெற்றிருந்தார். முனிவர்கள் அனைவரும் அவரை மதித்து நடந்தார்கள். ஆனால் இந்த மரியாதையும் புகழும் வரமுனியின் மனதில் ஒரு விஷவித்ததாக முளைத்தது. தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்ற அகந்தை அவருக்குள் வேரூன்றி இருந்தது. தன் தவபலத்திற்கு முன் யாரும் நிகரில்லை என்ற செருக்கு அவரை ஆட்கொண்டது. மற்ற முனிவர்களை அவர் அலட்சியமாக நடத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் மகரிஷி அகத்தியர் வரமுனியை காண வந்தார். அகத்தியரின் புகழ் மூவுலகமும் அறிந்தது. ஆனால் வரமுனிவரோ அவரை வரவேற்கவோ மரியாதை செய்யவோ முன்வரவில்லை. அகத்தியரை கண்டு கொள்ளாமல் தன் தவத்தில் மூழ்கியிருந்தார். இதை பார்த்த அகத்தியர் முகத்தில் வேதனை படர்ந்தது. இத்தனை ஆண்டுகள் தவம் செய்தும் அவருக்கு ஏன் நல்ல பண்பு இல்லை? அந்த பண்பை ஏன் அவர் கற்றுக்கொள்ளவில்லை என்று மனம் வருந்தினார். அவர் கண்களில் கோபம் வந்தது. வரமுனியே, தவத்தால் பெற்ற பெருமை உம்மை அகந்தையில் ஆழ்த்திவிட்டது. மற்றவர்களை மதிக்காத நீர் எருமையாக பிறப்பீர் என்று சபித்து விட்டார். அகத்திய சாபத்தின் வன்மையால் நடுங்கிய வரமுனி தன் தவறை உணர்ந்து அகத்தியருடைய பாதங்கள் பணிந்தார். அகத்திய மகிழ்ச்சியே, என் அறியாமையை பொறுத்தருளுங்கள், சாபத்தை நீக்க வேண்டுகிறேன் என்று வேண்டினார். அகத்தியரின் கோபம் தணிந்தது. வரமுனியே, சாபம் விதியாகிவிட்டது. ஆனால் அதற்கு ஒரு விமோசனமும் உண்டு. நீங்கள் மகிஷாசுரன் எனும் எருமையாக பிறந்து பார்வதி தேவியால் ஆட்கொள்ளப்படும் போது சாப விமோசனம் பெறுவீர் என்றார். இவ்வாறு வரமுனியின் அகந்தை அவருக்கு ஒரு சாபமாக மாறியது. இந்த சாபமே பின்னாளில் மகிஷாசுரன் என்ற அசுரனுடைய பிறப்புக்கு காரணமாக அமைந்தது. மகிஷாசுரன் வரலாறு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அசுர குலத்தில் ரம்பன் என்ற வலிமை மிக்க அசுரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் பிறந்தவன்தான் மகிஷாசுரன். அவன் பிறந்தபோதே அவனது உடல் மனித உருவமும் எருமையின் தலையும் கொண்டிருந்தது. வரமுனியின் சாபம் உருவெடுத்து வந்ததை யாரும் அறியவில்லை. சிறுவயது முதலே மகிஷாசுரனுடைய உள்ளத்தில் ஆழமான வேதனை ஒன்று இருந்தது. தேவர்கள் அசுரர்களை எவ்வாறு அடக்கி ஒடுக்குகிறார்களோ என்பதை நேரில் கண்டான். தன் இனத்தின் துயரம் அவனை வேதனை கொள்ள செய்தது. அதை அவன் அநீதியாக பார்த்தான். ஆகவே இந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உறுதி அவனுக்குள் வளர்ந்தது. ஒரு நாள் தனது குறிக்கோள் நிறைவேற்ற கடுமையான தவத்தை மேற்கொண்டான். பல காலம் தவம் இருந்து பிரம்மதேவருடைய கவனத்தை ஈர்த்தான். அவனது அசாதாரண தவத்தால் மகிழ்ந்த பிரம்மதேவர் நேரில் தோன்றி வரம் கேட்குமாறு கூறினார். முதலில் மரணம் இல்லா வரம் கேட்ட மகிஷாசுரனிடம் அது இயற்கைக்கு மாறானது என பிரம்மதேவர் விளக்கினார். பின்னர் சற்று சிந்தித்த மகிஷாசுரன் தந்திரமான ஒரு வரத்தை கேட்டான். எந்த ஆண்களாலும் என்னை கொல்ல முடியாத வரம் வேண்டும். பெண்கள் பலவீனமானவர்கள் என்பதால் அவர்களால் எனக்கு அச்சமில்லை. ஆகவே பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வரத்தை இருமாப்போடு கேட்டான். பிரம்மதேவர் அந்த வரத்தை அளித்தார். வரம் பெற்ற மகிஷாசுரன் தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான். அவனது கடுங்கோல் ஆட்சியில் உலகமும் நடுங்கியது. துன்பத்தால் வாடிய தேவர்கள் பிரம்மதேவனிடம் முறையிட்டார்கள். பொறுமையாக இருங்கள், காலம் கனியட்டும் என்றார் பிரம்மதேவர். அவர் கூறியபடியே பார்வதி தேவி மும்மூர்த்திகளுடைய சக்திகளை பெற்று துர்கா தேவியாக அவதரித்தாள். சிவனுடைய சூலம், திருமாலுடைய சக்கரம், இந்திரனுடைய வஜ்ராயுதம், வருணனுடைய சங்கு, அக்னியின் சக்திவேல், யமனுடைய காலதண்டம், வாயுடைய வில்லும் அம்பும், குபேரனுடைய ரத்னமாலை போன்ற ஆயுதங்களை வாங்கி கடும் போருக்கு பிறகு மகிஷாசுரனை வதம் செய்தாள். துர்காதேவி அன்று முதல் அவள் மகிஷாசுர மர்தினி, அதாவது
மகிஷாசுரனை வதம் செய்தவள் என்று அழைக்கப்பட்டாள். வரமுனியின் சாபம் நிறைவேறியது. மகிஷாசுரன் மடிந்தான். ஆனால் இது முடிவல்ல, துவக்கம்தான். ஏனென்றால் மகிஷாசுரனுடைய தங்கை மகிஷி சகோதரனுடைய மரணத்திற்கு பழிவாங்க சபதம் எடுத்தாள். மகிஷாசுரனுடைய மரணம் அவனது தங்கை மகிஷியின் இதயத்தை உலுக்கியது. துர்காதேவி தன் சகோதரனை வதம் செய்த செய்தியை கேட்டு அவள் கதறி அழுதாள். கண்ணீர் வழிந்ததோட அவள் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. அதுதான் பழிவாங்குதல். அண்ணா, உங்கள் மரணத்திற்கு பழிவாங்காமல் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சபதம் செய்தாள். பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டாள். பல காலம் உணவு உறக்கம் இன்றி தவம் இருந்தாள். வெயிலிலும் மழையிலும் அசையாமல் தவம் செய்தாள். அவளது தவத்தின் வலிமை மும்மூர்த்திகளையும் அசைக்கத் தொடங்கியது. இறுதியில் பிரம்மதேவர் அவள் முன்னால் தோன்றினார். மகளே, உன் தவத்தால் மகிழ்ந்தேன். என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். கண் திறந்த மகிஷி, பிரம்மதேவா, என் சகோதரனை கொன்றவர்களை அழிக்கும் சக்தி வேண்டும். என்னை யாராலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும் என்று கேட்டாள். மகளே, பிறப்பு இறப்பு என்பது நீதி, அதை மாற்ற முடியாது. வேறு வரம் கேள் என்றார் பிரம்மதேவர். சற்று யோசித்த மகிஷி, அப்படியென்றால் என் மரணம் இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று கேட்டாள். அது சாத்தியமற்றது என்று நினைத்து இந்த வரத்தை கேட்டாள். பிரம்மதேவர் புன்னகையோடு அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். வரம் பெற்ற மகிஷி தன் சக்தியை பெருக்கிக் கொண்டாள். சூரியன், வாயு பகவான் என இயற்கையின் சக்திகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாள். தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தாள். என் அண்ணனை கொன்றவர்களை அழிப்பேன் என்று கர்ஜித்தபடி தேவலோகத்தை தாக்கினாள். முனிவர்களின் தவங்களை குலைத்தாள். மக்களை வதைத்தாள். அவளது கொடுமைகள் மூவுலகையும் அச்சுறுத்தியது. இதே காலகட்டத்தில் பஸ்மாசுரன் என்ற அரக்கன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். தவத்தில் மகிழ்ந்த சிவன் காட்சி தந்து வரம் கேட்க சொன்னார். அவன் நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்டான். சிவபெருமான் அந்த வரத்தை அளித்தார். ஆனால் வரம் பெற்ற உடனே அவன் அதை சிவனிடமே பரிசோதிக்க நினைத்தான். சிவன் உடனே மறைந்து விட்டார். சிவனை காப்பாற்ற திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். அதாவது பெண் வடிவம் எடுத்தார். மோகினியின் அழகில் மயங்கிய பஸ்மாசுரன் அவளை மணக்க விரும்பினார். உடனே மோகினி நடன போட்டி வைத்தாள். நடனத்தின் போது தன் கைகளை தலைமேல் வைத்து ஆடினாள் மோகினி. அவளை பின்பற்றி ஆடிய பஸ்மாசுரன் தன் கையை தன் தலையில் வைத்ததும் தான் கேட்ட வரத்தால் அவன் சாம்பலானான். இப்படி அவனுடைய அகந்தையும் ஆணவமும் அவனையே அழித்தது. வரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற படிப்பினையே இந்த சம்பவம் தந்தது. இந்த சம்பவம் மகிஷிக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. வரங்களால் கிடைக்கும் சக்தியை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் பழிவாங்கும் வெறி அவளை ஆட்கொண்டிருந்தது. தன் வரத்தின் பலத்தில் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து அட்டுழியங்களில் ஈடுபட்டாள். இரு ஆண்களுக்கு இடையே குழந்தை பிறக்க முடியாது, எனவே என்னை யாராலும் அழிக்க முடியாது என்று கர்வத்தோடு சிரித்து கொண்டே சிந்தித்தாள். ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது. சிவனும் விஷ்ணுவும் இணைந்து மணிகண்டனை உருவாக்கி அவளது அழிவுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. பஸ்மாசுரனுடைய அழிவுக்கு பிறகு திருமால் மோகினி அவதாரத்தில் இருந்தபடியே சிவபெருமானை எண்ணினார். உடனே சிவபெருமானும் அவ்விடம் தோன்றினார். மோகினியின் பேரழகில் மயங்கிய சிவபெருமான் அவரை நோக்கி நடந்தார். ஒரு தெய்வீக சக்திகள் ஒன்றை ஒன்று சந்தித்த அந்த தருணம் பிரபஞ்சமே இலைக்குலையும் அளவிற்கு ஒளிவெள்ளம் பாய்ந்தது. பிரம்மதேவர் ஏற்கனவே மகிஷி அரக்கியை அழிக்க ஒரு புதிய சக்தி தேவை என்று கூறியிருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமானும் மோகினியும் ஒன்றிணைந்த போது, அதாவது இரு ஆண்களும் ஒன்றிணைந்த போது லட்சக்கணக்கான சூரியன்களுடைய ஒளி கொண்ட ஒரு தெய்வீக குழந்தை உருவானது. குழந்தையின் கண்டத்தில் ஒரு சிறிய மணி கட்டப்பட்டிருந்தது. அந்த குழந்தையின் அழகே தனி. கண்களில் கருணையும்
நெற்றியில் வீரமும் உதடுகளில் புன்னகையும் குடிகொண்டிருந்தது. தேவர்கள் அனைவரும் பூமழை பொழிந்தார்கள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையாக அது இருந்தது. இந்த குழந்தை பந்தள நாட்டு அரசன் ராஜசேகரனிடம் சேர வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னார். மேலும் அவருக்கு வாரிசு இல்லாமல் பெரும் துயரத்தில் இருக்கிறார். என்னுடைய மிகப்பெரிய பக்தன் அவன். இந்த குழந்தை அவர் வாழ்வை மகிழ்ச்சியில் நிரப்பட்டும் என்றார். பந்தளராஜன் பண்டைய காலத்தில் தமிழகத்தின் பெருமைமிகு பாண்டிய வம்சத்தில் இருந்து தோன்றிய ஒரு அரச குடும்பத்தான். பந்தள அரச குடும்பம். இவர்கள் மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வர் ஆசி உடைய வழி தோன்றலாக கருதப்படுகிறார்கள். குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனே இந்த பந்தளம் ராஜ குடும்பத்தின் குலதெய்வமாக விளங்குகிறார். ஒரு நாள் பந்தளராஜன் வேட்டைக்காக காட்டிற்கு சென்றிருந்தார். மனதில் வாரிசு இல்லாத கவலையுடன் குதிரையில் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு குழந்தையின் அழுக்குரல் கேட்டது. குரல் வந்த திசையில் சென்றபோது ஒரு மரத்தடியில் பச்சை புல்லின் மேல் அழகான குழந்தை ஒன்று அங்கு இருந்தது. குழந்தையை கண்டதும் ராஜனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. குழந்தையை கையில் எடுத்ததும் அது அழுகையை நிறுத்தி புன்னகைக்க ஆரம்பித்தது. வீரர்களை அழைத்து சுற்றுப்புறம் முழுவதும் தேட சொன்னார். யாருமில்லை என்று உறுதியானதும் இந்த குழந்தை இறைவன் தந்த வரம் என நம்பி குழந்தையுடன் அரண்மனைக்கு திரும்பினார். ராணி குழந்தையை கண்டதும் பேரானந்தம் கொண்டாள். எத்தனை நாட்களாக ஏங்கிக் கொண்டிருந்தேன், இறைவன் எங்கள் வேண்டுதலை கேட்டுவிட்டார் என்று கண்ணீருடன் குழந்தையை அணைத்து கொண்டாள். குழந்தையின் கழுத்தில் இருந்த மணியைக் கண்டு இவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் வைப்போம் என்றார் ராஜன். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அமைச்சர் மட்டுமே அந்த மகிழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. பந்தளராஜனுக்கு பிறகு தானே அரியணை ஏற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த முதலமைச்சர் மணிகண்டனை கண்டதும் அவர் முகம் கருமையடைந்தது. அரசனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவருக்கு பிறகு அந்த அரசை அனுபவிக்க எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இந்த குழந்தை வந்ததால் அவன் எண்ணம் ஈடேறாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அவனுடைய மனதில் கபட எண்ணங்கள் முளைக்க ஆரம்பித்தன. மணிகண்டன் நாளுக்கு நாள் அறிவிலும் ஆற்றலிலும் அழகிலும் வளர்ந்து வந்தான். அவனது புன்னகையில் அரண்மனையே ஒளி பெற்றது. பந்தளராஜனும் ராணியும் தங்கள் வாழ்வின் பொக்கிஷமாக அவனை நேசித்தார்கள். காலம் இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்க மணிகண்டனின் கல்வி காலம் நெருங்கியது. அவனது தெய்வீக அவதாரத்தின் அடுத்த அத்தியாயம் தொடங்க போவதை யாரும் அறியவில்லை. காலையின் முதல் சூரிய வெளிச்சம் காட்டில் இருக்கின்ற மரங்களுக்கு இடையே ஊடுருவி வரும் வேளையில் பந்தள தேசத்தின் குருகுலத்தில் மாணவர்கள் தங்கள் தினசரி பயிற்சிகளை தொடங்கி கொண்டிருந்தார்கள். மரங்களுடைய அடர்ந்த நிழலில் அமைந்திருந்தது ஒரு ஆசிரமம். அமைதியான கல்விக்கு, அந்த கற்றலுக்கு ஏற்ற இடமாக அது விளங்கியது. அன்று காலை பந்தள மன்னரும் மகாராணியும் தங்கள் அருமை மகன் மணிகண்டனை குருகுலத்திற்கு அழைத்து வந்தார்கள். குருகுலத்தின் தலைமை ஆசிரியரான முனிவர் அவர்களை வரவேற்றார். மன்னர் முனிவரிடம் பணிவோடு, குருவே, எங்கள் மகன் மணிகண்டனை தாங்கள் சீடனாக ஏற்று அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். முனிவர் மணிகண்டனை கவனமாக பார்த்தார். அவரது கண்களில் ஏதோ ஒரு ஒளி தெரிந்தது. முனிவருடைய உள் உணர்வால் இந்த மாணவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், மன்னா, தங்கள் புதல்வனை ஏற்றுக்கொள்கிறேன். குருதட்சணையாக தர்மத்தின் வழி நடப்பதை மட்டுமே கேட்கிறேன் என்று கேட்டார். மணிகண்டன் குருகுலத்தில் சேர்ந்த நாள் முதல் அவரது கற்றல் திறன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. வில்வித்தை, வாழ்வித்தை, மரப்போர், யோகம், வேதங்கள் என அனைத்திலும் அசாதாரண தேர்ச்சி பெற்றார். மற்ற மாணவர்கள் கற்க பல நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பாடங்களை அவர் மிக விரைவில் கற்று தேர்ந்தார். குருவுடைய மகன் பேச முடியாத ஊமையாக இருந்தான். ஒரு நாள் மணிகண்டன் அவனுக்கு அருகில் வந்தான்.
மணிகண்டன் அவனை அன்போடு பார்த்து ஒரு பழத்தை கொடுத்து உண்ண சொன்னார். அதற்கு பின்னர் அவன் கழுத்தை மென்மையாக தொட்டு நமசிவாயா நமசிவாயா என்று சொல்ல சொன்னார். அற்புதமாக அந்த சிறுவன் தெளிவாக அந்த மந்திரத்தை உச்சரித்தான். அதை கண்ட குரு மிகவும் நெகிழ்ந்து போனார். மணிகண்டா, நீ யார்? சாதாரண மனிதன் அல்ல என்பது தெளிவாகிறது என்று கேட்டார். அதற்கு மணிகண்டன் புன்னகையோடு சொன்னான், குருவே, நான் ஒரு காரியத்திற்காக அவதாரம் எடுத்திருக்கிறேன். இந்திரன் என்னிடம் இதை யாரிடமும் வெளியிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் என் குருவிடம் மறைக்க விரும்பவில்லை, உங்களிடம் பொய் சொல்லவும் விரும்பவில்லை. குரு இதை கேட்டு ஆச்சரியமும் பெருமையும் அடைந்தார். தன்னிடம் கற்பிக்க வந்தவரே தெய்வீக சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து போனார். அன்று முதல் மணிகண்டனை மாணவனாக மட்டுமல்லாமல் தெய்வமாகவும் பார்த்தார். கல்வி முடிந்த பிறகு மணிகண்டன் குருவிடம் விடை பெற்று வந்தார். குரு கண்களில் நீர் மல்க, நீ என் மகனுக்கு பேசும் திறன் அளித்தாய். இதைவிட பெரிய குருதட்சிணை எதுவும் இல்லை. உன் பணி, உன் நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று ஆசீர்வதித்தார். குருகுலத்தை விட்டு வெளியேறும் பொழுது மணிகண்டன் வானத்தை நோக்கி ஒரு ஜோதி வடிவில் பறந்து செல்வதை குரு தன் ஞான கண்களால் பார்த்தார். அன்று முதல் அந்த குருகுலம் புனித தலமாக கருதப்பட்டது. மணிகண்டன் குருவுக்கு குருவானது இங்குதான். மணிகண்டனின் வருகை அரண்மனையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் முதலமைச்சரின் மனதில் மட்டும் கரிய எண்ணங்கள் சூழ்ந்திருந்தன. தன் கனவுகளை சிதைக்கும் இளவரசனை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவரை உறுத்தியது. நான் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த அரண்மனையில் ஒரு துணை மன்னனாய் இருந்தேன். ஆனால் இன்று வந்த ஒரு காட்டுப்பிள்ளை எப்படி என் இடத்தை பிடிக்க முடியும் என்று தனக்குள் முணுமுணுத்தார். அன்று இரவு அரண்மனை மருத்துவரை அடைந்தார். உங்களுக்கு ஒரு பெரிய பதவி வேண்டுமா? அதை கேட்ட மருத்துவருடைய கண்கள் ஒளிர்ந்தன. அதற்கு மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று கேட்டார். மணிகண்டனுக்கு கொடிய நஞ்சு ஒன்று கலந்து கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அமைச்சர். அதை கேட்ட மருத்துவர் சற்று தயங்கினார். ஆனால் பதவி ஆசை யாரை விட்டது? அவரையும் ஆட்கொண்டது. அடுத்த நாள் காலை மணிகண்டன் அருந்தும் பாலில் கொடிய விஷம் கலந்தார். மணிகண்டன் பாலை அருந்தியதும் திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்தார். அரண்மனையே அலறியது. மன்னரும் மகாராணியும் துடித்தார்கள். அரண்மனை மருத்துவர்கள் அனைவரும் வந்தார்கள். ஆனால் யாராலும் அந்த நஞ்சின் தன்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு முனிவர் வேடத்தில் சிவபெருமான் வந்தார். அவர் தன் கழுத்தில் இருந்த பாம்பை கொண்டு அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்தார். மணிகண்டன் மீண்டும் உயிர் பெற்றார். இவ்வாறு முதலமைச்சருடைய முதல் திட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. மகாராணியின் மனதில் விஷம் விதைக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தான். மணிகண்டன் குருகுலத்தில் இருந்த சமயத்தில் சில காலம் கழித்து மகாராணி ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை அரண்மனையில் அனைவராலும் பாசத்துடன் வளர்க்கப்பட்டான். மணிகண்டன் தனது தம்பி மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தான். அவனுக்கு வீரத்தையும் நற்பண்புகளையும் போதிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டான் மணிகண்டன். ஒரு நாள் அரண்மனையில் மகாராஜா தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அடுத்த வாரிசு யார்? அடுத்த அரசர் யார்? இதுதான் ஆலோசனையின் முக்கிய பொருளாக இருந்தது. மகாராஜாவின் மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் இருந்தது. அது மணிகண்டன். காட்டிலிருந்து வந்த அந்த குழந்தை இப்பொழுது வளர்ந்து இளைஞனாக இருந்தான். மகாராஜாவின் முழு நம்பிக்கையும் பெற்றிருந்தான். அவனையே அடுத்த இளவரசனாக அறிவிக்க வேண்டும் என்பது மன்னவின் உறுதியான முடிவாக இருந்தது. ஆனால் இந்த உரையாடலை கேட்ட மகாராணியின் உள்ளம் கொந்தளித்தது. தன் வயிற்றில் பிறந்த ராஜசேகரன் இருக்க காட்டில் இருந்து வந்த ஒருவன் அரியணை ஏறுவதா என்ற கோபம் அவரை ஆட்கொண்டது. உடனே மகாராஜாவை சந்தித்த மகாராணி, என் மகன் ராஜசேகரனே உங்களுக்கு பிறகு ஆள வேண்டும். மணிகண்டன் அரசாள்வது எனக்கு உடன்பாடு இல்லை என்று தன் எதிர்ப்பை தெரிவித்தார். மகாராஜாவோ
அசைக்க முடியாத உறுதியுடன் இருந்தார். ராணி, உன் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை கவனித்திருக்கிறேன். மணிகண்டனும் நம் மகன்தான். மூத்தவன் இருக்கும்போது இளையவன் ஆள முடியாது என்பதை நீ மறக்க கூடாது. மணிகண்டனே அடுத்த அரசன் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் மகாராணி அதிருப்தி அடைந்தார். இதை முதலமைச்சர் தனக்கு சாதகமாக பயன்படுத்த எண்ணினார். நீண்ட காலமாக தன் மனதில் புதைந்திருந்த வெறுப்பை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக தோன்றியது. அவருக்கு மகாராணியின் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற திட்டமிட்டார். முதலமைச்சர் அந்த குழந்தையின் பிறப்பை தனது நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார். மணிகண்டனுக்கு எதிராக ராணியின் மனதில் வஞ்சகத்தை விதைத்து புதிய குழந்தைக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை முளைக்க செய்ய பல சூழ்ச்சிகளை மேற்கொண்டார். மகாராணி, உங்களுக்கு பிறந்தவன்தானே உண்மையான வாரிசு. ஏதோ காட்டில் கிடைத்த ஒரு பிள்ளைக்கு ஏன் அரியணையை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். மகாராணியின் மனதில் அந்த விஷ வார்த்தைகள் வேரூன்றியது. தன் மகனுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை அவரை ஆட்கொண்டது. மணிகண்டனுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் என்று யோசித்தார் அமைச்சர். அப்பொழுது அரண்மனை வைத்தியர் ஒரு யோசனை சொன்னார். மகாராணிக்கு கடும் தலைவலி இருப்பதாக நடிக்க வைப்போம். அதற்கு புலிப்பால் தான் மருந்து என்று சொல்வோம். மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றால் கண்டிப்பாக திரும்பி வர முடியாது என்றான். திட்டம் வகுக்கப்பட்டது. மகாராணி கடுமையான தலைவலியால் துடிப்பது போல் நடித்தார். மகாராஜா உடனே அரண்மனை வைத்தியரை அழைத்து சிகிச்சை செய்ய சொன்னார். வைத்தியரும் திட்டமிட்டபடி இது சாதாரண தலைவலி அல்ல என்றும் இந்த தலைவலி குணமாக புலிப்பால் தேவை என்றும் கூறினார். அதுவும் குட்டியின்ற புலியின் பால் வேண்டும் என்றார். மணிகண்டன் தன் தாயின் நிலையைக் கண்டு கவலைப்பட்டார். புலிப்பால் கொண்டு வர தான் காட்டுக்கு செல்வதாக தந்தையிடம் அனுமதி கேட்டார். அதை கேட்ட மகாராஜா பயந்து பிறகு படை வீரர்களோடு செல்ல சொன்னார். ஆனால் மணிகண்டன் தான் தனியாகவே செல்வதாக உறுதியாக சொன்னான். பயணத்திற்கு முன்பு அரசர் குலதெய்வமான சிவபெருமானை வணங்கினார். ஈசனே, என் மகன் எவ்வித இடையூறும் இன்றி திரும்பி வர அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பின்னர் பயண உணவாக முக்கன் தேங்காயை ஒரு துணியில் கட்டி கொடுத்தார். இரு பக்கங்களும் சமமாக இருந்தன. முடிச்சுகளும் பாதுகாப்பாக போடப்பட்டிருந்தன. மணிகண்டன் வந்தள நாட்டின் எல்லையை கடந்து வனத்திற்குள் நுழைந்தார். அங்கே பல காலமாக அவருடைய வருகைக்காக காத்திருந்த இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பூதகணங்கள் அவரை வரவேற்றனர். அவர்கள் மணிகண்டனை மலையுச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே அவருக்காக சிறப்பான ஒரு ஆசனம் அமைத்திருந்தனர். மகிழ்ச்சியை பற்றியும் அவருடைய அட்டகாசத்தை பற்றியும் விரிவாக சொன்னார்கள். அவனுடைய பிறப்பின் நோக்கத்தையும் சொன்னார்கள். மகிழ்ச்சி அரக்கி இதனை தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டாள். ஒரு சிறுவனை தேவர்கள் அத்தனை சிறப்பாக வரவேற்றதை கேள்விப்பட்டதும் அவள் கோபம் கொண்டாள். என்ன, ஒரு சிறுவனா என்னை எதிர்க்க வந்திருக்கிறான் என்று சினம் கொண்டாள். கோபத்தில் தன் ஒற்றர்களையே திட்டினாள். நான் அவனை கண்ணிமைக்கும் நேரத்தில் அழித்து விடுவேன், எந்த படை வந்தாலும் அழித்து விடுவேன் என்று கர்ஜித்தாள். மகிழ்ச்சி நேரடியாக மணிகண்டன் இருந்த இடத்திற்கு வந்தாள். அவரை பார்த்ததும் கேலியாக சிரித்தாள். இந்த சிறுவனா என்னை வெல்லப் போகிறான்? சிறுவனே, உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் இப்பொழுதே இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உன் உயிரை காலனிடம் சேர்ப்பேன் என்றும் மிரட்டினாள். மகிழ்ச்சியின் கோபமான வார்த்தைகளை கேட்டும் மணிகண்டன் அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்தார். அவர் தனது பிறவியின் நோக்கத்தை உணர்ந்திருந்தார். இந்த புன்னகை மகிழ்ச்சியின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. என்னுடன் உமது வாழ்வுடைய என்று கூறி மகிழ்ச்சி தன் மாய சக்தியால் அசுர சேனைகளை வரவழைத்தாள். வானமெல்லாம் அசுரர்கள் நிறைந்திருந்தார்கள். போர் தொடங்கியது. மணிகண்டனுக்கும் மகிழ்ச்சிக்கும் போர் தொடங்கியது. இந்திரன் அசுரர்களுடைய படையை கண்டதும் தேவர்களின் படையை போருக்கு தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டார். தேவர்கள் மட்டுமல்ல, சிவனுடைய பூதகணங்களும் போருக்கு தயாராக நின்றன.
அசுரர்களும் தேவர்களும் இடையே பெரும் போர் தொடங்கியது. மகிஷியின் அசுர படையும் அது கூடவே இருந்த பெண் படைகளும் மிகுந்த வேகத்துடன் தாக்குதலை தொடங்கியது. தேவர்களும் பூதகணங்களும் ஒன்றிணைந்து மணிகண்டனுக்கு ஆதரவாக போரிட்டார்கள். ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் மணிகண்டன் மற்றும் தேவர்களால் அழிக்கப்பட்டார்கள். நாளடைவில் மகிஷியுடைய படையின் வலிமை குறையத் தொடங்கியது. மணிகண்டன் தனது வில்லிலிருந்து அம்புகளை மகிஷி நோக்கி தொடர்ந்து எய்தார். வில்வித்தையில் சிறந்த மணிகண்டனுடைய அம்புகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மகிஷி திணறினாள். மகிஷி தன் சக்திகளை கொண்டு பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனை தாக்கினாள். ஆனால் மணிகண்டன் அவளது அனைத்து தந்திரங்களையும் ஆயுதங்களையும் முறியடித்தார். மணிகண்டனுடைய அம்புகள் மகிஷியின் உடலில் பாய்ந்து அவளது இரத்தத்தை சிந்த வைத்தன. உடல் வலிமை குறைந்ததும் மகிஷியின் மனதில் பயம் தோன்றியது. முன்பு பல தேவர்களை அழித்த மகிஷி முதன்முறையாக அச்சம் கொண்டாள். தன் வாழ்வின் முடிவு நெருங்குவதை உணர்ந்த மகிஷி மணிகண்டன் யார் என்று சிந்திக்கத் தொடங்கினாள். சிவன் மற்றும் விஷ்ணுவின் மகன் என்பதை உணர்ந்ததும் பிரம்மதேவருடைய வரமும் பயனற்று போனதை அவள் புரிந்து கொண்டாள். மணிகண்டன் மகிஷியின் கொம்பை பிடித்து சுழற்றி எறிந்தான். அவள் விழுந்த இடம் இன்றும் அழுதா நதி என்று அழைக்கப்படுகிறது. மகிஷியின் உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அவளும் அவளது படைகளும் அழிந்து போயின. மகிஷி அழிந்ததும் தேவர்கள் அனைவரும் மணிகண்டன் மீது மலர்களை தூவி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். தேவர்களும் முனிவர்களும் மணிகண்டனிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தார்கள். இவ்வாறு சிறந்த வீரனான மணிகண்டன் தீமையை வென்று தர்மத்தை நிலைநாட்டினார். கலியுக வரதனாக காட்சியளித்தார். போர் முடிந்து மகிஷி அழிந்த சிறிது நேரத்தில் அவளுடைய பூ உடலில் இருந்து அழகிய பெண்ணுருவம் தோன்றியது. அவள்தான் லீலாவதி. சாப விமோசனம் அளித்த மணிகண்டனை கண்டு மகிழ்ந்தாள். பிறகு தனது கதையை அவரிடம் கூற ஆரம்பித்தாள். முன்னொரு காலத்தில் லீலாவதி காலவா மகிஷியின் மகளாக பிறந்திருந்தாள். அத்திரி மகரிஷியின் மைந்தன் தத்தாத்ரேயனை மணந்து இல்லறம் நடத்தி வந்தாள். ஆனால் திருமணமான சில காலத்திற்கு பிறகு தத்தாத்ரேயனுக்கு துறவற வாழ்க்கையின் மேல் ஆர்வம் ஏற்பட்டது. கணவன் துறவரம் போக விரும்புவதை அறிந்து லீலாவதி கோபம் கொண்டாள். ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள்? நான் உங்கள் மனைவி. உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். தத்தாத்ரேயன் அவளுக்கு புரிய வைக்க முயன்றும் அவள் பிடிவாதமாக இருந்தாள். இதனால் கோபம் கொண்ட அவர், நீ எருது உருவம் கொண்டு அரக்கியாக பிறந்து துன்பட வேண்டும் என்று சபித்து விட்டார். பிறகு அவள் மகிழ்ச்சியாக பிறந்தாள். பிரம்மனிடம் வரம் வாங்கினாள். அரக்கியாகவே வாழ்ந்தாள். ஆனால் இன்று மணிகண்டன் கையால் அவளுடைய பூத உடல் அழிந்து சாப விமோசனம் பெற்று லீலாவதி மணிகண்டனை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினாள். ஆனால் மணிகண்டன் தான் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். லீலாவதியின் வேண்டுகோளை முற்றிலும் மறுக்க விரும்பாத அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். எனக்கு இந்த மலையில் ஆலயம் அமைப்பார்கள். ஆண்டுதோறும் புதிய பக்தர்கள் கன்னி சுவாமியாக இங்கு வருவார்கள். எப்போதாவது ஒரு ஆண்டில் கன்னி சுவாமிகள் வரவில்லை என்றால், அதாவது புதிய பக்தர்கள் என்னை காண வரவில்லை என்றால், அப்பொழுது நான் உன்னை மணப்பேன் என்றார். லீலாவதியும் அதை ஏற்றுக்கொண்டாள். மணிகண்டன் அவளுக்கும் ஒரு ஆலயம் எழுப்பி தனது இடது பக்கத்தில் அமர்த்தி மாளிகைபுரத்து அம்மனாக மஞ்ச மாதாவாக அருள் புரியும்படி ஆசீர்வதித்தார். இன்றும் லீலாவதி தன் காதலனான மணிகண்டன் அருகிலேயே இருந்து அவளது திருமணம் வாக்குறுதி நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். அவள் மணிகண்டனை வணங்கி ஒளி வடிவமாக மாறி பிரபஞ்ச சக்தியில் ஐக்கியமானாள். சிவபெருமானும் திருமாலும் இந்த நிகழ்வுகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் தனது ரிஷப வாகனத்தில் மானுட உலகிற்கு வருவதாக முடிவெடுத்தார். பூலோகத்தை வந்தடைந்த சிவபெருமான் தனது காளை வாகனத்தை ஒரு இடத்தில் கட்டி வைத்தார். இதனால் அந்த இடம் காளைக்கட்டி என்று பெயர் பெற்றது. அங்கு மணிகண்டன் உட்பட தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வணங்கினார்கள். சிவபெருமான் மணிகண்டனை ஆசீர்வதித்து
பந்தளராஜன் அவரது வருகைக்காக காத்திருப்பதாகவும் உன்னை நினைத்து கவலையில் இருப்பதாகவும் கூறினார். மேலும் பந்தள ராஜாவிடம் சென்று தனது அவதார நோக்கத்தை விளக்குமாறு மணிகண்டனுக்கு அறிவுறுத்தினார். மகிஷி என்ற அரக்கினுடைய உடலில் இருந்து லீலாவதியின் ஆன்மா பிரிந்த பிறகு அந்த உடல் பெருத்து வளர ஆரம்பித்தது. ஏனென்றால் அது அரக்கியின் உடம்பு அல்லவா? அது அவ்வாறு இருக்க மணிகண்டன் அந்த உடலை பாதாள உலகிற்கு அனுப்பி அது மீண்டும் உயிர் பெறாதவாறு கற்களால் மூட முடிவெடுத்தார். தேவர்கள் உதவியோடு அந்த உடலை கற்களால் மூடினார். அந்த இடம் கல்லிடும் குன்று என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் சபரிமலை பக்தர்கள் மணிகண்டனை தரிசிக்கும் முன்பு இங்கு சிறு கற்களை வீசும் மரபு தொடர்கிறது. தேவேந்திரனிடம் மணிகண்டன் சென்று தனது தாயாரின் தலைவலிக்கு புலிப்பால் தேவைப்படுவதாக கூறினார். தேவேந்திரன் புலிப்பாலை மட்டும் எடுத்து சென்றால் அரண்மனையில் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று கூறி அவரும் மற்ற தேவர்களும் புலிகளாக மாறி மணிகண்டனோடு வருவதாக சொன்னார். அவ்வாறே செய்தார்கள். தேவேந்திரன் பெண் புலியாகவும் மற்ற தேவர்கள் புலிகளாகவும் மாறினார். மணிகண்டன் அந்த பெண் புலியின் மீது அமர்ந்து மற்ற புலிகளை பின்தொடர அரண்மனை நோக்கி பயணமானார். பந்தள நாட்டு எல்லை அடைந்தபோது புலி கூட்டத்தை கண்டு மக்கள் அச்சமடைந்தார்கள். ஆனால் ஒரு புலியின் மீது மணிகண்டன் அமர்ந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தார்கள். அரண்மனையை அடைந்ததும் முதலமைச்சர் அச்சத்தோடு காணப்பட்டார். மன்னரோ மகனுடைய வீரத்தைக் கண்டு பெருமிதம் கொண்டார். புலிகளுக்கு மத்தியில் சென்று மகனை அணைத்தார். மணிகண்டன் தாயாரிடம் சென்றபோது அவர் தான் செய்த தவறை எண்ணி உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். முதலமைச்சரும் அரண்மனை வைத்தியரும் மன்னிப்பு வேண்டினார். மன்னர் தண்டிக்க முற்பட்டபோது மணிகண்டன் தடுத்து இதுதான் விதியின் பயன் என்று கூறினார். இறுதியாக புலியாக வந்த தேவர்கள் தங்கள் இயல்பு உருவம் பெற்றார்கள். மணிகண்டன் தன் பெற்றோரிடம் தனது அவதார நோக்கத்தையும் தெய்வீக பிறப்பையும் விளக்கினார். அந்த பெற்றோர்கள் இறைவனே தங்கள் மகனாக வந்ததை அறிந்து பேரானந்தம் அடைந்தார்கள். மேகங்கள் சூழ்ந்த அந்த மாலை பொழுதில் பந்தள அரண்மனையில் சிம்மாசன அறையில் மன்னன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளால் கலங்கியிருந்த அவருடைய மனம் தற்பொழுது நிதானத்தை அடைந்திருந்தது. திடீரென அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தனது அன்பு மகன் மணிகண்டனுக்கு இன்னும் முறைப்படி பட்டாபிஷேகம் செய்யவில்லை என்று அவருக்கு எண்ணம் தோன்றியது. மணிகண்டனை அழைத்தார். மகனே, இன்னும் ஒரு முக்கியமான கடமை மீதம் உள்ளது. நீ இந்த பந்தள தேசத்தின் அடுத்த மன்னனாக முறைப்படி முடிசூட வேண்டும். உடனே அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கப் போகிறேன் என்றார். மணிகண்டனுடைய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றி மறைந்தது. மெதுவாக சொன்னார், மன்னிக்க வேண்டும் தந்தையே, என்னுடைய பிறவி நோக்கம் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. இனி நான் உங்களுடன் இருக்க முடியாது. இந்த வார்த்தைகள் பந்தள மன்னனுடைய இதயத்தை உலுக்கியது. அவரது கண்களில் கண்ணீர் தழும்பியது. மகனே, இனி என்னால் உன்னை காண முடியாதா என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். மணிகண்டன் தந்தையின் துயரத்தைக் கண்டு நெகிழ்ந்தார். தந்தையே, வருடத்தில் ஒரு முறையாவது நான் உங்களை காண வேண்டும். அதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றார். உடனே மன்னர், தீர்க்கமாக சொல் மகனே. எப்பொழுது காண்பேன்? சொல் மகனே. ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகர சங்கராந்தி நாளில் ஜோதி வடிவில் உங்களுக்கு காட்சி தருவேன் என்று உறுதியளித்தார். தந்தையே, இனி வரும் காலங்களில் நான் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும். இந்த அகிலமும் அகிலத்து மக்களும் நன்மை பெற வேண்டும். அதற்காக உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும். அங்கிருந்து நான் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பேன் என்றார். உடனே அந்த மன்னன், மகனே, இந்த ராஜ்யம் முழுவதும் உன்னுடையதே. நீ விரும்பும் எந்த பகுதியையும் தேர்ந்தெடுத்து கொள் என்றார். ஆனால் உன்னை ஒரு முறையாவது ஒரு இளவரசனாக பார்க்க முடியாதா என்று கேட்டார். மணிகண்டன் ஒரு சிறு விஷயத்தை சொன்னார். தந்தையே, பட்டாபிஷேகத்திற்காக அனைத்து ஆபரணங்களையும் தயார் நிலையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும்.
வருடத்தில் ஒரு நாள் நான் அவற்றை அணிந்து சிம்மாசனம் அமர்ந்து அனைவருக்கும் காட்சி தருவேன். கண்டிப்பாக உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்றார். மன்னன் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். பிறகு மணிகண்டன் தனக்கான இடத்தை தேர்ந்தெடுக்க தொடங்கினார். உயர்ந்த ஒரு மலை மீது ஏறி நின்றார். தனது வில்லில் ஒரு அம்பை நான் ஏற்றி எய்தார். தந்தையே, இந்த அம்பு விழும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும். அங்கு விரதம் இருந்து வரும் பக்தர்களுக்கு நான் காட்சி தருவேன் என்றார். மணிகண்டனும் மன்னனும் அம்பு சென்ற திசையை நோக்கி நடந்தார்கள். அம்பு விழுந்த இடத்தை கண்டதும் மன்னன் அவ்விடத்தை வணங்கினார். உடனே ஆலயம் கட்டும் பணிகளை தொடங்க உத்தரவிட்டார். ஆனால் திரும்பி பார்த்தபொழுது மணிகண்டன் அங்கு இல்லை. அவர் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதால் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றிணைந்த பேரொளியுடன் கலந்துவிட்டார். அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த அமைதி நிலவியது. மன்னர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மன்னன் மகனுடைய தெய்வீக நிலையை உணர்ந்து பெருத்து வந்த பெருமித கண்ணீர் அது. அன்று முதல் அந்த இடம் புனித தலமாக மாறியது. பக்தர்கள் நம்பிக்கையின் ஊற்றாக விளங்குகிறது. அரசன் மணிகண்டனுக்கு புனித ஆலயத்தை கட்ட விரும்பினார். அது ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. இது பக்தர்களுடைய ஆன்மீக பயணத்திற்கான ஒரு புனித தலமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய பெரும் ஆசை. ஆனால் எப்படி அந்த ஆலயத்தை கட்டுவது என்று வடிவமைப்பது என்று தெரியாமல் மன்னர் குழம்பி போனார். அந்த நேரத்தில் திடீரென ஒரு அசரீரி தோன்றியது. அந்த தெய்வீக குரல் மன்னனுக்கு வழிகாட்டத் தொடங்கியது. மன்னரே, இந்த ஆலயம் 18 புனித படிகளுடன் அமைய வேண்டும். ஒவ்வொரு படியும் ஆன்மீக தத்துவத்தை குறிக்கும் என்று சொன்னது அசரீரி. மன்னர் அசரீரை கூறியபடி ஆலயத்தை கட்டி முடித்தார். மன்னன் அந்த விளக்கத்தை கேட்டு மிகவும் மகிழ்ந்து போனார். மணிகண்டன் ஐயப்பனுடைய விக்கிரகத்தை எப்படி அமைப்பது என்ற கேள்வி அவர் மனதில் எழுந்தது. அதற்கு அந்த அசரீரி, காலம் வரும்பொழுது ஒரு முனிவர் விக்கிரகத்தை கொண்டு வருவார் என்று கூறியது. மன்னர் அசரீரி கூறியபடி ஆலயத்தை கட்டி முடித்தார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பரசுராமர் தோன்றி மணிகண்டனுடைய அழகிய விக்கிரகத்தை கொண்டு வந்தார். இம்மலையை உருவாக்கிய பரசுராமருடைய கரங்களால் கொண்டு வரப்பட்ட விக்கிரகத்தை கண்டு மன்னன் பெரும் ஆனந்தமடைந்தார். விக்கிரகம் மிக அழகாக யோக நிலையில் அமர்ந்து தத்துவமசி முத்திரையுடன் காட்சி தந்தது. பரசுராமர் விக்கிரகத்தை முறைப்படி பிரதிஷ்டை செய்தார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி நாளில் மணிகண்டன் ஜோதி வடிவில் தரிசனம் தருகிறார். பக்தர்கள் அவரை மணிகண்டன், சாஸ்தா, ஐயப்பன் என பல திருநாமங்களால் அழைக்கிறார்கள். விரதமிருந்து வரும் பக்தர்களுக்கு அவர் காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். பந்தள ராஜா குடும்பத்தின் பாரம்பரியத்தில் ஒரு சுவாரஸ்யமான வழக்கம் இருக்கிறது. அவர்களின் மகாராஜா சபரிமலைக்கு நேரில் செல்வதில்லை. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான பண்பாட்டு காரணம் இருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் பந்தள ராஜா குடும்பத்தின் வளர்ப்பு மகன் என்பதே இதற்கு முக்கிய காரணம். இதனால் பந்தளத்தின் மகாராஜா ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை என்ற நிலையை பெறுகிறார். மரபுபடி தந்தை நின்று கொண்டிருக்கும் பொழுது மகன் அமர்ந்திருப்பது முறையல்ல. சபரிமலையில் ஐயப்பன் யோக நிலையில் அமைந்திருப்பதால் மகாராஜா அங்கு சென்றால் ஐயப்பன் எழுந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். இது மரபுக்கு எதிரானது. எனவே மகாராஜா நேரில் செல்வதற்கு பதிலாக ராஜ குடும்பத்தின் பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைப்பது வழக்கமாக உள்ளது. இந்த பிரதிநிதியே திருவாபரண கோஷ யாத்திரையை வழிநடத்துகிறார். இவ்வாறு பக்தி, மரியாதை மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்து இந்த வழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது. சபரிமலை தர்ம சாஸ்தாவாக, மணிகண்டனாக, ஐயப்பனாக வீட்டிலிருந்து பக்தர்களுடைய மனம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் நம் மணிகண்டன். நாமும் ஐயப்பனை வணங்கி அவரது அருளை பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஐயப்பனின் பொருள் நம் அனைவருக்கும் எப்பொழுதும் துணை நிற்கட்டும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்கள் முறையாக விரதம் இருந்து ஐயப்பனை கண்டு தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.